காதல அறிவிச்ச பவி டீச்சர் பிரிகிடா. அந்த நடிகர் தான் காதலர். கல்யாணம் எப்போன்னு தெரியுமா? பவி டீச்சர் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்டவங்க தான் பிரிகிடா. தொடர்ந்து சில படங்கள்ல நடிச்சிட்டு வந்த அவங்க, வளர்ந்து வரக்கூடிய நடிகைகள்ல ஒருத்தரா இருக்காங்க. சூழல் இப்படி இருக்க, அவங்க தன்னோட காதல வெளிப்படையாவே அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட காதலுக்கு வீட்டு சம்மதமும் கிடைச்சிட்டதன் காரணமா, அவங்க உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்காங்க. ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற சீரிஸ்ல பவி டீச்சர் கேரக்டரை ஏற்று நடிச்சவங்க தான் பிரிகிடா. அதுல அவங்களோட நடிப்பும், அழகும் எல்லாத்தையும் ஈர்த்து விட, ரசிகர்கள் மத்தியில பவி டீச்சர் அப்படின்னே ஃபேமஸ் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு திரைத்துறையில பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் பலரால ஆருடம் சொல்லப்பட்டுச்சு. அதுபடி அவங்களும் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதுபடி விஷால் நடிச்ச அயோக்கியா படத்துல நடிகையா அறிமுகமான அவங்க தொடர்ந்து வர்மா, மாஸ்டர், வேலன், இரவின் நிழல், கருடன், கோழிப்பண்ணை செல்லத்துரை, மார்கன், இட்லி கடை, ஹாட்ஸ்பாட் 2 மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. இதுல இட்லி கடை, கருடன் தவிர்த்து மற்ற படங்கள் பெரிய அளவுல வெற்றியும் பெறாம அவங்கள ரொம்பவே சோதிச்சிருச்சு. பார்த்திபன் இயக்கத்துல உருவான இரவின் நிழல் படத்த அவங்க ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அந்த படமும் பெரிய அளவுல வெற்றி பெறல. அதே சமயம் அந்த படத்துல அவங்க நிர்வாணமா நடிச்சிருந்தது அந்த நேரத்துல பேசுபொருளாச்சு. அந்த நிர்வாண காட்சியில துளி ஆபாசம் கூட இல்லாம பார்த்திபன் தன்னோட அனுபவத்தால சூப்பரா படம் பிடிச்சிருந்தாரு. நிர்வாணமா நடிச்சாலும் நெனச்ச அளவுக்கான வெளிச்சமும் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. சூழல் இப்படி இருக்க அவங்க தன்னோட காதல அறிவிச்சிருக்காங்க. அதுபடி நடிகர் ஆனந்த் அப்படிங்கிறவங்கள அவங்க காதலிக்கிறாங்களாம். ஆனந்தோட பிறந்த நாள முன்னிட்டு வெளியிட்ட போஸ்ட்ல பிரிகிடா இத உறுதி பண்ணியிருக்காங்க. இத பத்தி அவங்க தன்னோட எக்ஸ் பக்கத்துல, என்னோட ஸ்டார் மேனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சினிமா எனக்கு கனவுகள குடுத்தது. வாழ்க்கை எனக்கு உன்ன குடுத்துச்சு. நாம ஒருபோதும் நான் உன்ன காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டதில்ல. ஆனா எப்போ அப்படின்னு தெரியல. அந்த உணர்வே நம்மளோட வாழ்க்கைய காதலா மாத்திடுச்சு. என்றென்றும் என்னுடையவனாக இருக்கும் உனக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களோட காதலுக்கு வீட்டு சம்மதமும் கிடைச்சிட்டதால இந்த வருஷத்துக்குள்ளேயே கல்யாணமும் பண்ணிக்க போறாங்களாம். ஆனந்த பொறுத்தவரைக்கும் மீசைய முறுக்கு, நண்பன் ஒருவன் வந்த பிறகு மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காரு.